வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்து ஒரு சோனி 202 மாடல் வந்து சர்வீஸ்க்கு வந்தது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. டிவியில் வந்து டிஸ்பிளே வீணாக போச்சுன்னா நம்ம டிஸ்பிளே மாற்றுறது பெட்டரா, வேறு டிவி வாங்குறது பெட்டரான்னு சில பேர் கடையில் வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி டிவியில் டிஸ்பிளே போச்சுன்னா டிஸ்பிளே மாற்றுறது தான் பெட்ரு. இதே நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் வாங்குகிற டிவி, லோ ப்ரைஸ் டிவி, அதாவது பேரில் டிவியெல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை பொறுத்தளவுக்கு டிஸ்பிளே மாற்றுறது வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து வேறு டிவி வாங்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சோனி, எல்ஜி, சாம்சங், ஐஃபால்கான், டிசிஎல் இது மாதிரி டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் சேல் பண்ணுறாங்க. இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குது. இது சப்போஸ் ஒரு பெட்டரான டிவி வேணும்னா நான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த சோனி டிவியில் பார்த்தீங்கன்னா போய் பேனல் தான் போட்டிருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா அதே போய் பேனல் தான் போட போகிறேன். அதாவது இந்த போய் பேனல் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் போய் பேனல். டிஸ்பிளே கூடவே டீகான் வந்துடும். சப்போஸ் எதனா ரிப்பேர் ஆச்சுன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தனியாக டீகான் வந்துடும். டீகானில் ஒரு சின்ன பிரச்சனைனா டீகான் மட்டும் மாற்றினா போதும், டிஸ்பிளே மாற்றணும் அவசியமே கிடையாது. இந்த டீகானில் வந்து மேப்பிங் பண்ணுறது வந்து கரெக்டாக ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அந்த சுவிட்சில் சரி பண்ணாலுமே மேப்பிங் ப்ராப்ளம் சரியாயிடும். ஒரு பிகினர் வந்து டிஸ்பிளே மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவெல்லாம் எடுத்துகிட்டு ஏகப்பட்ட லாக் இருக்கும். இந்த லாக்கெல்லாம் எடுத்துகிட்டு பழைய டிஸ்பிளே கட்டுறதுக்கு பெரிய விஷயமா இருக்கும். சரியாக பழைய டிஸ்பிளே கட்டிட்டிங்கன்னா நீங்கள் புது டிஸ்பிளே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா புது டிஸ்பிளே வந்து போய் பேனல் போட்டால் தான் இதில் கரெக்டாக சூட்டபுளாக உட்காரும். இந்த டிவியில் அதே போய் பேனல் போகிறதுனால மேப்பிங் ப்ராப்ளமும் மிரர் ப்ராப்ளமும் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஐடியும் கேட்காது. பழைய டிஸ்பிளே எடுத்துகிட்டு புது டிஸ்பிளே மாற்றும் பொழுதே டிவி வந்து பக்காவாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த புது டிஸ்பிளேவில், அதாவது இதே புது போய் பேனலில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு காப்பு இருக்கும். அதனால் மிரர் ப்ராப்ளம் வராது, மேப்பிங் ப்ராப்ளம் வராது. ஏன்னா நம்ம அதே கம்பெனி டிஸ்பிளே போகிறதுனால டீகான் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும். அது பழைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டீகான் இருக்கும். இந்த டிஸ்பிளேயில் வந்து டீகான் இருக்காது. தனியாக தான் வந்து நம்ம எஃப்எஃப்சி கேபிள் ஒன்று போடணும். அதுக்கப்புறம் எல்டிஎஸ் கேபிள் வந்து பழைய கேபிள் மாற்றிட்டு புதுசாக வந்து சாம்சங் டு எல்ஜி மாற்றணும். மாற்றிட்டு டிவி போட்ட உடனே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதாவது நம்ம அதே டிஸ்பிளே போகிறதுனால மேப்பிங் வராது, மிரரிங் வராது. படம் பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். சோனி டிவி பொறுத்தளவுக்கு டிஸ்பிளே உடஞ்சி போச்சுன்னா டிஸ்பிளே மாற்றுறது பெட்டரான ஐடியா தான். இந்த டிவி மட்டும் இல்லை, கம்பெனி டிவியோடும் சரி, சாம்சங்காக இருந்தாலும் சரி, எல்ஜியாக இருந்தாலும் சரி, கம்பெனி பிராண்டட் டிவியில் டிஸ்பிளே உடஞ்சி போச்சுன்னா வேறு டிஸ்பிளே மாற்றுறது தான் ஒர்த்தபுளாக இருக்கும். இதே நீங்கள் சைனா டிவிலாம் வாங்கினீங்கன்னா, ஏன்னா வந்து டிஸ்பிளே மாற்றுற காசுக்கு வேறு டிவி வாங்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படி கூட உங்களுக்கு விருப்பம் தான் வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்குறாங்க, சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஒரு நல்ல டிவி இருந்தால் சொல்லுங்கன்னு. நம்ம சேனலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீடியோ போகும்போது, நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கும் கீழே ஒரு கம்பெனி டிவியும் வந்து போகும். அது நீங்கள் கரெக்டாக பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து நான் வந்து சேனல் வந்து டேக் பண்ணுறது. நல்ல பெட்டரான டிவி, ஆஃபரில் வர டிவியெல்லாம் வந்து நான் டேக் பண்ணுறது. அதை அப்படியே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர் எது இருக்குதோ அந்த டிவியெல்லாம் காமிக்கும். அது மாதிரி வந்து சப்போஸ் உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் அதில் கூட பார்த்து வாங்கிக்கிங்க. அவ்வளோதான் வீடியோ. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.